லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசித்துட்டு நம்ம உட்கார போகிறோம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகியவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமேன். நாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் மீண்டுமாக நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த இந்த வேத பகுதி நாம் எல்லோருமே நன்றாய் பல தடவை படித்த ஒரு வேத பகுதி. இந்த 15ஆம் அதிகாரத்தில் 3 சம்பவங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளி காசு, காணாமல் போன இளைய குமாரன் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் காணாமல் போனவைகள் மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டு அதனாலே உண்டான மிகப்பெரிய சந்தோஷத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக ஊமைகளை வேதத்திலே சொல்லியிருக்கிறார். சில காரியங்களை அவர் சீஷர்களுக்கும் அங்கே கூடி வந்த மக்களுக்கும் விளக்குவதற்காக அவைகளை சில ஊமைகளோடு கூட ஒப்பிட்டு ஆண்டவர் பேசியிருக்கிறதை வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரத்தில் கூட நீங்கள் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சகல ஆயக்காரரும் பாவிகளும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படி என்ன பண்ணாங்களாம்? கூடி வந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும்
முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறாரே என்று சொல்லி அவங்க என்ன பண்ணார்களாம்? முறுமுறுத்தார்கள். ஏன்னா இந்த ஆயக்காரரையும் பாவிகளையும் யூதர்கள் என்ன செஞ்சாங்க? மிகவும் வெறுத்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர்களை நேசித்து அவர்களும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினபடினாலே அநேக நேரங்களில் பார்க்கிறோம், பாவிகளையும் இயேசு, ஆழக்காரர்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டு அவர்களோட பந்தி இருந்ததை கூட நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலே கடவுள் எல்லாரையும் நேசிக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அவருடைய பார்வையில் உயர்ந்தவனும் யாரும் இல்லை, தாழ்ந்தவனும் யாரும் இல்லை. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா மனிதர்களையும் கடவுள் நேசிக்கின்றார். காரணம், அவர்தான் இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒருவேளை மனிதர்கள் சிலரை ஒதுக்கி வெறுத்து அவர்களை புறக்கணித்து தள்ளலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின நம் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் தன்னால் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். பாவிகளை, ஒருவேளை ஆயக்காரர்களை, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனையும் அவர் ஒதுக்கி தள்ளுவதில்லை. எந்த மனிதனாலும் அவரை தேடி வரும்போது, அவன் மனம் திரும்பி தன் பாவத்தை விட்டு அவன் மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்துக்கு வரும்போது ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவனை தன்னுடைய பிள்ளையாய் தேவன் மாற்றுகிறார். அவனை கடவுள் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஊமையை ஆண்டவர் அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு கடையிலே இவ்வாறு ஒரு விளம்பர போர்டு வைக்கப்பட்டிருந்தது. கவனிங்க, ஒரு கடை, அந்த கடையில் ஒரு விளம்பர போர்டு வச்சிருந்தாங்களாம். பழைய பொருட்களை கொடுத்தால் அதற்கு பதிலாக புதிய பொருட்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த கடையிலே அந்த விளம்பர பலகை எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வழியா ஒரு மனிதன் சென்றான். அவன் அதை பார்த்த உடனே, அவன் ஒரு வாலிபன், நேரா அந்த கடைக்கார இடத்துல போய் கேட்டானாம், ஐயா, பழையதை கொடுத்தால் புதியதை கொடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்களே, என் வாழ்வு யாருக்கும் பிரயோஜனப்படாத ஒன்று, அதை தந்தால் புதிய வாழ்வை நீங்கள் கொடுக்க முடியுமா என்று சொல்லி அந்த கடைக்காரன் இடத்துல அவன் கேட்டானாம். என்ன கேட்டான்? என் வாழ்வு யாருக்கும் பிரயோஜனப்படாத ஒன்று, அதை தந்தால் புதிய வாழ்வை நீங்கள் கொடுக்க முடியுமா என்று சொல்லி அந்த கடைக்காரன் இடத்துல அவர் கேட்டார். அந்த கடைக்காரர் அதை அந்த வாலிபன் கேட்டபோது அவர் மிகவும் திகைத்தவராய் அவர் சொன்னாராம், அது என்னால் முடியாதுப்பா, அது உன்னை படைத்த இறைவனால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். ஆகவே நீ இறைவனை தேடு, அவர் உன் பழைய வாழ்வை மாற்றி உனக்கு புதிய வாழ்வை கொடுக்கிறவர் என்று சொல்லி அந்த கடைக்காரன் சொன்னானாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே எப்படிப்பட்ட நிலைமையிலே ஒரு மனிதன் வந்தாலும், ஒருவேளை அவன் புறக்கணிக்கப்பட்டவனாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவனாக இருக்கலாம், வெறுக்கப்பட்டவனாக இருக்கலாம், ஒருவேளை கைவிடப்பட்டவனாக இருக்கலாம், அனாதையாக இருக்கலாம், திக்கற்றவனாக இருக்கலாம்,
ஒருவேளை வியாதி உள்ளவனாய், பலவீனமானனாய், ஒருவேளை இந்த உலகத்தில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, யாரும் நேசிக்கப்பட முடியாம கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில கூட அவன் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரும்போது அந்த மனிதனை இயேசு புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் நாமெல்லாம் கூட யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாய் இருந்திருக்கிறோம். ஒருவேளை தள்ளப்பட்டவர்களாய், வெறுக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், ஒன்றுமில்லாதவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் என்றைக்கு நம்முடைய பரம தகப்பனாகிய நம்முடைய பிதாவாகிய தெய்வத்தை நாம் தேடி வந்தோமோ அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை புதியதாக மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எந்த மனிதனையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார், எந்த மனிதனையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், எந்த மனிதனையும் அவர், ஒரு மனிதனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவன் மனம் திரும்பி கடவுளிடத்தில் வரும்போது அவனை ஏற்றுக்கொள்ளுகிறது மாத்திரல்ல, அவன் வாழ்க்கையை புதிதாக மாற்றி அவனுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு உதாரணமாகத்தான் இங்கே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்லப்போனா, அதாவது நம்மை படைத்த நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்பதை விளக்குவதற்கு ஆண்டவராகிய இயேசு இந்த ஊமையை இங்கே பயன்படுத்துகிறார். அவர் சொல்றார், அதாவது ஒரு தகப்பன் இருந்தான். அந்த தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தார்களா? 2 குமாரர் இருந்தார்கள். 2 பேர் இருக்காங்க. அந்த தகப்பனும் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், சாதாரணமானவர் அல்ல, மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். அப்போ அந்த தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அதில் 2 பேருடைய சுபாவமும் வித்தியாசமாய் காணப்படுகிறது இல்லையா? மூத்தவன், அவனுடைய குணாதிசயம் வேறு விதமாய் இருக்கிறது. இளையவன், அவனுடைய குணாதிசயம் வேறு விதமாய் காணப்படுகிறது. ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான். இந்த உலகத்தில் கூட கடவுள் எல்லாரையும் படைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே தகப்பன் நம் பிதாவாகிய தேவன். ஆனால் மனிதர்கள் பல வித்தியாசமான குணாதிசயங்களை உடையவர்களாய், வித்தியாசமானவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் நல்லவனா இருக்கான், சிலரே கெட்டவனா இருக்கிறான். சிலர் பாவியா இருக்கிறான், சிலர் நீதிமானா இருக்கிறான். சிலர் கடவுளை தேடுகிறார்கள், சிலரோ தன்னை படைத்த கடவுளை தேடாம அவரை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த உலகத்திலே பல வித்தியாசமான மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனை படைத்த தெய்வம் அவனை நேசிக்கிறார் என்பதை இந்த ஊமையின் மூலமாக தேவன் விளக்குகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இங்க பார்க்கிறோம், அந்த இளைய குமாரன் தன் தகப்பனை நோக்கி ஒரு நாள் கேட்கிறான், என் ஆஸ்தியிலே, அதாவது உம்முடைய ஆஸ்தியிலே எனக்கு சேர வேண்டிய பாகத்தை என்ன பண்ணும், கொடும். அதுவும் அவன் கேட்கும்போது நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வசனத்துல அவன் தாழ்மையாக கேட்கவில்லை. தன் தகப்பனிடத்தில் அவன் சொல்றான், அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். என்ன சொல்றான், எனக்கு சேர வேண்டிய பாகத்தை என்ன பண்ண, ஒழுங்கா கொடுத்துரு. ஆனா மூத்த குமாரன் அப்படியெல்லாம் கேட்கவே இல்லை. ஆனா இளைய குமாரன் அதிகாரத்தோட தன் தகப்பனை மிரட்டுவது போல தன் தகப்பத்தில் கேட்கிறான்,
ஸோ இவனுடைய கேரக்டர்ஸ் வித்தியாசமாக இருக்கு. அவன் கேட்டது மட்டும் இல்லை, அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு எங்க போனானா? தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். இப்ப அப்பாவை விட்டு, தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு எங்க போயிட்டானா? தூர தேசத்துக்கு போயிட்டான். அங்க போய் என்ன பண்ணானா? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்பாவை மிரட்டி வாங்கிட்டு போனேன் அந்த ஆஸ்தியெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணானா? அழித்து போட்டான். எப்படி அழிச்சானா? அவன் எப்படி ஜீவிச்சானா? துன்மார்க்கனாய் ஜீவித்தான். பல கெட்ட நண்பர்கள், பல பாவ பழக்கங்கள் இல்லையா? சோ மிகப்பெரிய ஒரு பாவியாக தன் தகப்பன் கொடுத்த அந்த ஆஸ்தி எல்லாம் அவன் என்ன பண்ணிட்டான்? தவறான வழியிலே அவைகளை அழித்து போட்டான். வேதம் 14ஆம் வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இப்ப இருந்ததெல்லாம் செலவழிச்சிட்டான், கையில ஒண்ணுமே இல்லை. அவன் போயிருந்த அந்த தேசத்துல என்ன வந்துச்சான்? கொடிய பஞ்சம் வந்தது. அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், அந்த அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, தேசத்திலையும் பஞ்சம், இவன் கையில என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஜீரோவா இருக்கான். எல்லாவற்றையும் இழந்து வெறுமையான அந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான். அதோட மட்டும் இல்லாதபடி அந்த தேசத்துல என்ன உண்டாயிச்சான்? கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இப்பதான் இவனுக்கு சோதனை காலமே என்ன செய்துங்க ஆரம்பிக்கிறது. இப்போ இவன் என்ன செய்யறான்? எப்படியாவது நம்ம உயிர் வாழணும், அதுக்காக ஏதாவது ஒரு வேலையை தேட வேண்டும் என்று சொல்லி அவன் வேலை தேடி அலைகின்றான். அவனுக்கு யாரும் வேலை கொடுக்கல. இவனாகவே போய் அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் என்ன பண்ணானா? ஒட்டி கொண்டான். அப்படின்னா தயவு செஞ்சு என்ன உங்க வீட்டில் என்ன பண்ணுங்க, வச்சுக்கங்க. நீங்க எந்த வேலை இட்டாலும் நான் என்ன பண்றேன்? செய்யறேன். எனக்கு நீங்க இல்லைன்னு மட்டும் என்னை துரத்திராதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் அவன் என்ன செஞ்சானா? ஒட்டி கொண்டான். பாருங்க, அந்த குடியானவன் அவனை தன் வயல்களிலே பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். என்ன மேய்க்க அனுப்பினானா? ஆம், இவன் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவானுடைய பிள்ளை. இவன் வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். இவன் தன் தகப்பனுடைய வீட்டில் இருந்தபோது இவனுக்கு பணிவிடை செய்வதற்கு அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள். மிக செல்வந்தனாக சுகபோகமாக வாழ்ந்தவன். ஆனா இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைமையிலே அந்த இழிவான பன்றிகளை மேய்க்கும்படியான ஒரு வேலைக்கு அவன் செல்ல வேண்டிய ஒரு நிர்பாக்கியமான நிலைமையை நாம் இங்கே வாசிக்கின்றோம். இப்போ போயிட்டு அந்த பன்றிகளை மேய்க்கிறான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்போ அவனுடைய பசியினுடைய கொடுமையை நாம் பார்க்கின்றோம். அவனுக்கு வயிற்றுக்கு போதுமான ஆகாரம் கிடைக்கவில்லை, பஞ்சம். அவன் போய் ஒட்டி கொண்டிருக்கிற அந்த எஜமானம் இவனுக்கு தேவையானதை என்ன பண்ண கொடுக்க முடியவில்லை. ஏன்னா தேசத்துல பஞ்சம். சோ எப்படி ஆகிலும் என் பசி தீராதா என்று சொல்லி தன் பசியை போக்கும்படி அவன் எதை தின்ன ஆசைப்பட்டானா? பன்றிக்கு போடுகிற அந்த தவிட்டை தின்றாகிலும் தன் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டான். ஆனா வேதம் சொல்லுது, அதை கூட யாரும் அவனுக்கு என்ன பண்ணலையா? கொடுக்கவில்லை. ஆனா இவன் வீட்டில் என்ன இருக்கு? பூர்த்தியான சாப்பாடு, ராஜ போஜனம் இருக்கிறது. ஆனா இப்போ இவன் பன்றி தின்கிற தவிட்டுக்காக என்ன பண்ணுகிறான்? ஏங்க வேண்டிய ஒரு நிர்பாக்கியமான நிலைமையை இவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். அடுத்தது நம்ம வாசிக்கும் போது
அப்பதான் அவனுக்கு என்ன வருதான்? புத்தி தெளிந்தது. அவன் சொல்றான், அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு என் வீட்டில் என்ன இருக்கு? பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினாலே சாகிறேனே. சிலருக்கெல்லாம் பட்டாதான் என்ன வரும்? புத்தி வரும் இல்லை? சிலர்லாம் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன வருமோ? புத்தியே வரும். இருக்கும்போது அவனுக்கு புத்தி இருக்காது. ரொம்ப இந்த இளைய குமாரன் மாதிரி சில நேரத்தில் புத்தி இல்லாமல் செயல்பட்டு தன்னுடைய ஆஸ்தியை, தன்னுடைய அந்தஸ்தை, தன்னுடைய கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போகிற அநேகரை இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடியும். இவன் கூட அப்படிதான். எல்லாத்தையும் இழந்த அப்புறம் தான் இப்போ என்ன வருது இவனுக்கு? இப்போதான் புத்தி வருது. இப்போ யோசித்து பார்க்குறான். அப்போது இப்போ அவனுக்கு புத்தி தெளிந்தது. இப்போ அவன் சொல்கிறான், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு என் வீட்டில் என்ன இருக்குது? பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, ஆனால் நான் பசினால் சாகிறேனே. அப்போ சொல்கிறான் 18ஆம் வசனத்தில், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அவன் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரில, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் யாரை நினைக்கிறான்? அப்பாவை நினைக்கிறான். அங்கே வீட்டில் இருந்தப்போ அவனுக்கு அப்பாவுடைய அருமை தெரியவில்லை, அப்பாவுடைய பாசத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்போ தன் தகப்பனை அவன் நினைத்து பார்க்கிறான். எங்கள் அப்பா எவ்வளோ அன்புள்ளவர், எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய செல்வந்தர், எங்கள் அப்பா என்னை எவ்வளவாய் நேசித்தார், என்னை கண்ணும் கருத்துமாய் என்னை பாதுகாத்து எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்தாரே. அந்த தகப்பனை விட்டு நான் இப்படி தூர தேசம் வந்ததுனால, நான் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணினதுனால இன்னைக்கு பசினால சாகக்கூடிய நிலைமைக்கு போய்விட்டேனே என்று சொல்லி அவன் மனம் வருந்தினவனாய், அவன் மனம் திருந்தி இப்போ சொல்கிறான், நான் இனிமேல் இந்த தேசத்தில் இருக்க மாட்டேன், நான் எழுந்து எங்கே போகிறேன்? எங்கள் அப்பாவிடத்துக்கு போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன், அதனால் என்னை உங்கள் பிள்ளையா ஏற்றுக்க வேணாம், உங்கள் கூலிக்காரரில் ஒருத்தனா என்ன பண்ணுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி என் தகப்பனிடத்திலே சொல்வேன் என்று சொல்லி அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு என்ன பண்ணானா? வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க தகப்பன் அவன் தூரத்தில் வரும்போதே அவனை பார்த்துட்டாரு. அவன் மேலே இப்போ என்ன பண்ணாராம்? அவர் மனதுருகி ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து அவனுக்கு முத்தமிட்டு அவர் சொல்கிறாரு, இவனுடைய இந்த அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி இவனுக்கு வேறு வஸ்திரத்தை என்ன பண்ணுங்க? கொடுங்கள். இவன் கைக்கு மோதிரத்தை என்ன பண்ணுங்க? போடுங்கள். இவன் கால்களுக்கு பாதரட்சை என்ன பண்ணுங்க? போடுங்கள். அதோட மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். இல்லையா? ஏன்னா என் பிள்ளை காணாமல் போனான், இப்போ அவன் காணப்பட்டான். ஸோ அங்கே மிகப்பெரிய ஒரு விருந்தையே அந்த தகப்பன் வைக்கிறத இந்த ஊமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊமையின் மூலமாக ஆண்டவர் சொல்ல விரும்புகிற அநேக காரியங்கள், ஒன்று, கடவுளுடைய அன்பு அது மிகவும் பெரியது, அது எப்பொழுதும் மாறாததாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அவர் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அவர் நித்திய பிதாவாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு அளவிட முடியாதது, அவருடைய அன்பு மாறாதது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வேற தகப்பனா இருந்தா இவன் திரும்பி வந்தவனே என்ன பண்ணியிருப்பாரு? அவன் அண்ணனே சொல்றான், வேசிகள் இடத்துல போய் ஆஸ்திகளெல்லாம் அழிச்சு போட்டுட்டு திரும்பி வந்திருக்கிறான், அவனுக்கு நீ இவ்வளோ பெரிய விருந்தை வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி அவன் செய்த தவறை அவனுடைய அண்ணன் அங்கே சொல்லி அவனை குற்றப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த தகப்பன் அப்படிலாம் சொல்லலை. என் பிள்ளை திரும்பி வந்துட்டானான்னு சொல்லி ஓடி வந்து
அவனை கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு பாருங்க, அவனுக்காக ஒரு பெரிய விருந்தையே ஆயத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். கடவுளுடைய அன்பு அப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எல்லா மனுஷனையும் நேசிக்கிறவர். அவர் ஒருவனையும், தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாதிருக்கிற தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி எல்லாரையும் தன்னிடத்திலே வருந்தி அழைக்கின்ற தெய்வம். அவருடைய அன்பு அளவிட முடியாதது. ஒரு முறை ஒரு தகப்பனுக்கு 3 பிள்ளைகள், 2 பொண்ணு ஒரு பையன். தன் தகப்பனிடத்திலே அவன் கோபித்துக் கொண்டு அவன் வேறு தேசத்துக்கு சென்று விட்டான். பல ஆண்டுகள் கடந்து போனது. அப்போ அவங்க அப்பாவும் அவனை பல இடங்களில் தேடியும் அவன் கிடைக்கவில்லை. ஒரு நாள் தன் தகப்பனுக்கு ஒரு கடிதம் எழுதினானாம். அப்பா, நான் செய்ததெல்லாம் தவறு, என்னை மன்னித்து விடுங்கள், நான் மீண்டுமாக நான் வீட்டுக்கு வந்து உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஆகவே இந்த தேதியில் நான் இந்த ட்ரெயினில் வருவேன். ஏன்னா அவனுடைய வீடு வந்து அந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கத்தில் இருந்துதான். அப்போ எழுதினானா, அப்போ நான் இந்த ட்ரெயினில் இத்தனை மணி நேரத்துக்கு வருவேன், நீங்கள் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்களானால் அதற்கு அடையாளமாக நம்முடைய வீட்டண்டையில் ஒரு வெள்ளை கொடியை என்ன பண்ணுங்க, நாட்டி வையுங்கள் என்று சொல்லி அவன் எழுதியிருந்தானான். அந்த கடிதத்தை பார்த்தோன்னே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவரும் அதே போல தன்னுடைய மகன் வந்தால் போதும் என்று சொல்லி அவர் வாஞ்சையோடு கூட அந்த வீட்டண்டையிலே ஒரு கொடியை அல்ல, அந்த வீட்டை சுற்றிலும் ஏராளமான கொடிகளை அவர் நட்டு வைத்திருந்தார். அப்போ இந்த பையன் அவன் சொன்ன மாதிரியே அந்த ட்ரெயின் ஏறி அந்த தேதியிலே அவன் திரும்பி வருகிறான். வரும்போது அவன் உள்ளத்தில் ஒரு ஏக்கம், எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கொண்டிருப்பாரா? ஒருவேளை நான் சொன்ன மாதிரி என்னை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக என் வீட்டண்டையில் அந்த கொடியை, அந்த வெள்ளை கொடியை அவர் பறக்க விட்டிருப்பாரா? ஒருவேளை அவர் என்னை மறந்து என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவாரா என்று சொல்லி அவன் சிந்தித்து உள்ளத்தில் கலைஞனவனாக அந்த ட்ரெயினில் அவன் பயணப்பட்டு கொண்டிருந்தான். அப்போ பக்கத்தில் இருந்தவர் கேட்டாராம், என்னப்பா விஷயம், ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு. அப்போ இவன் சொன்னானா, நான் பல வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி போனேன். ஆனால் இப்பொழுதோ என் தகப்பனை பார்க்க வேண்டும். என் தகப்பனை விட்டு நான் போனதுனால நான் பட்ட இன்னல்கள் ஏராளம். ஆகவே எங்கள் அப்பாவிடத்தில் மறுபடியும் நான் வருவேன் என்று சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறேன். எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கொள்வாரானால் எங்கள் வீட்டண்டையில் வெள்ளை கொடி என்ன பண்ணியிருக்கேன், நாட்ட சொல்லியிருக்கேன். நீங்களும் பார்த்துட்டே வாங்கய்யா. ஒருவேளை அந்த கொடி இருந்தால் நான் அந்த வருகிற எங்கள் வீட்டை தாண்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்காங்க, இறங்கிடுறேன். ஒருவேளை கொடி இல்லைன்னா நான் மறுபடியும் அப்படியே போயிடுறேன்னு சொன்னானாம். உடனே அந்த ஐயாவும் பார்த்துட்டே வந்தா தூரத்திலே தெரிஞ்சிச்சான், அந்த வீட்டை சுற்றிலும் ஏராளமான வெள்ளை கொடிகள் பறந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு பயங்கரமான சந்தோஷமா. உடனே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி தன் வீட்டுக்கு ஓடி வந்தானா. ஓடி வந்து கேட்டானா, அப்பா, நான் ஒரு கொடியை நாட்டினா போதுன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் வீட்டை சுற்றிலும் இத்தனை வெள்ளை கொடிகளை மாட்டியிருக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், அப்பா, ஒருவேளை ஒரு கொடி மாட்டி அது உன் கண்ணில் தெரியாமல் ஒருவேளை நீ போயிட்டா நான் என்ன பண்ணுறது, அதனால தான் வீட்டை சுற்றிலும் என்ன பண்ணிட்டேன், கொடியை நட்டு வைத்திருந்தேன் என்றாராம். உடனே அவன் கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டு கதறி அழுதானா, அப்பா, என் மேலே இவ்வளோ பாசத்தை வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் சில நேரங்களில் மனிதன் கடவுளை தேடாமல், ஒருவேளை கடவுளை தேடியும் ஒருவேளை பின்வாங்கி போனவனாக, கடவுளுடைய அன்பை விட்டு ஒருவேளை தூரம் போனவனாக சில நேரத்தில் மனிதன் காணாமல் போன அந்த மகனைப் போல போய்விடலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின பரமபிதா நாம் எப்பொழுது திரும்பி வருவோம் என்று சொல்லி
நம்மை ஆவலோடு கூட ஏற்றுக்கொள்ள அவர் மிகவும் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த ஊமையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு விளக்குகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய அன்பை விட நம்மை படைத்த தெய்வத்தினுடைய அன்பு மகா பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இளைய குமாரனை நம்ம பார்க்கிறோம். அவன் செய்த அநேக தவறுகள் இங்கே சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தன் தகப்பனோட ஒரு பெரிய ஐஸ்வர்யமான், நல்ல தகப்பன், பிள்ளைகளை அன்பாய் நேசித்த தகப்பன். ஆனா இவனும் காணாமல் போனதுக்கு என்ன காரணம்னா, தன் தகப்பனோட இவனுக்கு சரியான ஐக்கியம் இல்லை. தன் தகப்பனோடு இவனுக்கு சரியான உறவிலே இவன் இல்லை. தகப்பன் நேசிக்கிறான், ஆனா பிள்ளையோ தன் தகப்பனோட சரியான ஒரு உறவில்லாதவனாய், சொல்லப்போனா அன்பும் ஐக்கியமும் தகப்பனிடத்தில் இல்லாதவனாய் இந்த இளைய குமாரன் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இன்னைக்கு அநேகர் பின்வாங்கி போறதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தரோட சரியான ஐக்கியம் இல்லாமை, கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்டு அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் பல நேரங்களில் நடக்காமல் போகிறதை நாம் பார்க்கின்றோம். நம்ம எப்பயுமே ஆண்டவர் நம்முடைய நாமும் தேவனும் நம்மை தேவன் நேசிக்கிறது போல நாமும் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மனித நேரத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? நம்முடைய பணத்தையோ, நம்முடைய படிப்பையோ, ஒருவேளை நம்முடைய ஆஸ்தியையோ, ஒருவேளை மற்றவைகளையோ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் நீங்களும் நானும் நம்மை படைத்த நம்முடைய பரம பிதாவாகிய அவரை எப்பொழுதும் நேசிக்க வேண்டும் என்றும், அவரோடு நாம் எப்பொழுதும் நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், அவருடைய அன்பிலே நாம் இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு திருச்சபையை கொடுத்திருக்கிறார். அதுக்காக தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அனுதினமும் இதை வாசித்து தேவனோட நம்ம என்ன செய்யணும்? இன்னும் நம்முடைய ஐக்கியத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை நம்ம வாசிக்க 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 இது தேவனோட நம்மளை என்ன பண்ணுமா? கிட்டி சேர்க்கும். ஆண்டவரோட நான் இன்னும் கிட்டி சேரணும் அப்படின்னா இந்த வேதத்தை இரவு பகலா நம்ம என்ன பண்ணுமா? வாசிக்கணும். நீங்க எந்த அளவுக்கு வேத வாசிப்பில் குறைவுபட்டு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏன்னா ஆண்டவருடைய இருதயத்தை, ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தை, விருப்பத்தை, வாஞ்சையை, சொல்லப்போனால் கடவுளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதம் ஆண்டவருடைய இருதயம். ஆண்டவர் அறிஞ்சிக்கணும், ஆண்டவரோட கிட்டி சேரணும், ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சு கொள்ளணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா எப்படி முடியும்னா, இந்த வேதத்தை நீ வாசிக்கிறதின் மூலமாக, இல்லை ஜெபத்தின் மூலமாக, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதின் மூலமாக. அதனால இந்த தகப்பனுடைய மகன் பாருங்க, வீட்டில் தான் இருக்கான், ஆனால் அப்பாவோட இவனுக்கு என்ன இல்லை? சரியான ஐக்கியம் இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் மனிதர்கள் பின்மாற்றத்தில் போகிறது காரணம் என்ன தெரியுமா? கடவுளோட சரியான ஐக்கியம் இல்லாத ஒரு பேர் கிறிஸ்தவனாய் அவன் ஜீவிப்பானால் அவனால் தொடர்ந்து சோதரம் சபைக்குள்ளாய் நிலைத்திருக்க முடியாது, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய பரமபிதாவோடு நமக்கு நல்ல ஐக்கியம் வேணும். ஆண்டவர் சொன்னார், உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோட தேவனிடத்தில் என்ன பண்ணும்? நீ அன்பு கூற வேண்டும். நம்மளாம் அப்படிதான் அன்பு கூறமா யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் நம்முடைய கடவுளை நாம் நேசிக்கிறதை விட இந்த உலகத்தை அதிகமாய் நேசிக்கிற மனிதர்கள் ஏராளம். இல்லை, கடவுளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட வேலைக்கும்,
உலக ஆசாபாசங்களுக்கும் உலக இன்பத்துக்கும் உலக காரியங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற மனிதர்கள் ஏராளம். அப்படின்னா உங்களை பின்மாற்றத்தில் சத்துரு கொண்டு போகிறதற்கு அது வழியாய் அமைந்துவிடும். ஆகவே இந்த மகன் வீட்டில் தான் இருக்கான், ஆனால் தகப்பனோட இவனுக்கு என்ன இல்லை, நல்ல ஐக்கியம் இல்லை. நம்ம கூட சபையில் இல்லை மற்றவர்களோட நல்ல ஐக்கியமாக இருக்கணும். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்களோடு நல்ல ஐக்கியமாக இருக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் உங்கள் பெற்றோரோடு நல்ல ஐக்கியமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்ம கொடுத்திருக்கிற சகோதரன் சகோதரி, நம்ம கொடுத்திருக்கிற உற்றார் உறவினர்களோட நாம் நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொன்னார், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடு என்ன பண்ணாதான், நிலை நிற்காது. சில வீட்டில் பிரிவினைகள் உண்டாகிறத பார்க்குறோம். காரணம் என்ன? ஐக்கியமின்மை. சில நேரங்களில் சபையில் பிரிவினைகள் உண்டாகிறத காரணம் என்ன? ஐக்கியமின்மை. அதனால் இந்த ஐக்கியமின்மை யார் கொண்டு வருவானா? பிசாசு கொண்டு வருவான். ஏன்னா அவன்தான் நம்ம ஒருவரோடு ஒரு ஐக்கியமாக இராதபடிக்கு சில நேரங்களில் என்ன பண்ணுவோன்னா, உங்களை தேவனை விட்டு பிரிக்கும்படிக்கு அந்த அன்புக்கு பதிலாக சில நேரத்தில் பொறாமையை, எரிச்சலை, சில நேரத்தில் சாத்தான் உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, இவன் அன்பான தகப்பன், ஆனா அந்த தகப்பனோட இவனுக்கு என்ன இல்லையா? ஐக்கியம் இல்லை. அந்த தகப்பனை இவன் தகப்பனுடைய அன்பை இவன் புரிந்து கொள்ளாதவனாய் காணப்படுகிறான். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், இவன் தன் இஷ்டம் போல வாழ விரும்பின ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். அப்பா வீட்டில் இருந்து அப்பாவுடைய சொல் கேட்டு அப்பாவுடைய விருப்பத்தை செய்து இல்லை அப்பாவுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் வாழ்வதற்கு பதிலாய் இவன் தான் இஷ்டம் போல வாழக்கூடிய ஒருவனாய் இவன் காணப்படுகிறான். அவன் மனம் என்ன சொல்லுதோ அப்படிதான் வாழணும்னு நினைக்கிறான். சில பிள்ளைங்க வீட்டில் கூட அப்படிதான் இருப்பான். யார் பேச்சுமே கேட்க மாட்டான். அப்பா பேச்சும் கேட்க மாட்டான், அம்மா பேச்சும் கேட்க மாட்டான், யார் பேச்சும் கேட்க மாட்டான். இல்லை சில நேரத்தில் விசுவாசிகள் கூட அப்படிதான் இருப்பாங்க. அப்பா பேச்சும் கேட்க மாட்டாங்க, அம்மா பேச்சும் கேட்டாங்க, ஊழியக்காரங்க பேச்சும் கேட்க மாட்டாங்க. அப்போனா அது என்ன ஆகிடும்? வீணாக போயிடும். எப்பயுமே தேவன் நமக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்பட்டு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில ஆளுகை உலகத்தில் தேவனால் தான் உண்டாயிருக்கு. எல்லா ஆளுகையும் கடவுளால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. வேலை ஸ்தலத்தில் உங்கள் அதிகாரிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். குடும்பத்தில் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். திருச்சபையிலே விசுவாச பிள்ளைகள் கர்த்தர் உங்களை கொடுத்திருக்கிற ஊழியக்காரருக்கு நீங்கள் அடங்கி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இவனை பார்க்கிறோம், இவன் அடங்காத ஒருத்தன். இவன் இஷ்டம் போல ஜீவிக்க விரும்பின ஒருவன், மனம் போன போக்கிலே இவன் வாழ விரும்பின ஒருவன். அதனாலதான் எல்லாவற்றையும் இழந்து நஷ்டப்படக்கூடிய, பன்றிகளை மேய்க்கக்கூடிய ஒரு இழிவான நிலைமைக்கு இவன் தள்ளப்பட்டு போனான். வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணியிருக்காராம்? வைத்திருக்கிறார். உலகத்தில் 2 வழி இருக்கு. இடுக்கமான வாசல் ஒன்று இருக்கு, விசாலமான வாசலும் இருக்கு. வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ என்னவா? மரண வழிகள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ இன்னைக்கு பிள்ளைகள் வீட்டில் உங்க பெற்றோருக்கு என்ன பண்ணோம்? அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்குறோம், அந்த ஒரு கீழ்ப்படிதல், அந்த அடங்கி இருத்தல், ஒருவேளை பெற்றோருக்கு எல்லாவற்றிலும்
பிரியமாய் நடத்தல் என்பது இன்னைக்கு அரிதான ஒன்றாய் உலகத்திலே காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இவன் கூட அப்படிதான் இருந்தான், தான் இஷ்டம் போல வாழ விரும்பினான். ஒருவேளை அப்பா அவனை கண்டிஷன் பண்ணியிருப்பார், அப்பா இப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் போகக்கூடாது, நீ இப்படிலாம் வாழக்கூடாது, இவ்வளோ சொல்லியிருப்பார். ஆனால் அப்பாவுடைய ஆலோசனையை இவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அப்பாவுடைய ஆலோசனை அன்பாய் ஏற்றுக்கொள்ள வேண்டியவன், ஆனால் அவரை என்ன பண்ணான், அவருடைய ஆலோசனையை புறக்கணித்து தள்ளினது மாத்திரல்ல, அவரை இவன் வெறுத்தான். சில நேரத்தில் குடும்பத்தில் கூட அப்படிதான், பிள்ளைங்களுக்கு ஆலோசனை சொன்னால் பிள்ளைங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, வெறுப்பார்கள். அப்படின்னா அப்படிப்பட்ட பிள்ளைகளை பிசாசு வஞ்சித்து வைத்திருக்கிறான் என்ற அர்த்தம். சில நேரத்தில் ஒருவேளை ஆலோசனை சொல்லுகிற யாரையுமே பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணாதுங்க, பிடிக்காது. சபையில் கூட அப்படிதான், சில நேரத்தில் ஊழியக்காரங்க ஆலோசனை சொன்னால் அவங்கள பிடிக்காது. வீட்டில் போய் சண்டை போடுவாங்க பாருங்க, இல்லை பாஸ்டர்ண்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டியா, வீட்டுக்காரர் கேட்பார். இல்லை ஒருவேளை கர்த்தர் பேசியிருப்பார், ஆனால் வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர்ண்ட போய் எல்லாம் சொல்லிட்டியா, பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு இப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். பாஸ்டர் மேலே என்ன வந்துடும், வெறுப்பு வந்துடும். சில நேரத்தில் மற்ற சபை மக்கள் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அவங்க மேலே என்ன வந்துடும், வெறுப்பு வந்து, இந்த பிரதருக்கு வேறு வேலையே இல்லை, இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் என்னதுங்க, அட்வைஸ். இல்லை கிறிஸ்டி கேட்டால் சொல்லுவான், எங்கள் அம்மா எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் எனக்கு ஆலோசனை சொல்லிகிட்டே இருக்காங்க, எனக்கு பிடிக்கவே மாட்டுது பாஸ்டர் வீட்டில் இருக்கவே. இல்லை இவன் அப்படி தான் இருந்தான் இல்லையா. வேதம் சொல்லுது, ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் யாராம், ஞானம் உள்ளவன். ஆலோசனை வெறுக்கிறவன் யாராம், மூடனா. மூடனுக்கு புத்திமதி எப்படி இருக்குமா, விசனமா இருக்குமா. மூடனுக்கு புத்திமதி எப்படி இருக்குமா, ஆமா, முட்டாள் ஏத்துக்கவே மாட்டான். இல்லை வேதம் சொல்லுது, மூடனை உரல்ல போட்டு உலக்கையினால நொய்யோட நொய்யாய் குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் என்ன பண்ணாதான், அவனை விட்டு நீங்காதான். இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த அம்மாவுக்கு இதே வேலை தான், என்னை திட்டிகிட்டே இருக்கும். இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த அப்பாவுக்கு இதே வேலை தான், என்னை திட்டிகிட்டே இருக்கும், எனக்கு பிடிக்கவே மாட்டுது வீட்டில் இருக்கவே. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க அப்படின்னா, ஓ மேற்படியாக என்ன பண்ணுறான், உனக்குள்ள கிரியை செய்கிறான்னு அர்த்தம். இல்லை அதனால் எப்பொழுதுமே அந்த கீழ்ப்படிதல் எங்கே இருக்கோ அங்கே தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆமாம், சபையில் கூட அப்படிதான். சிலருக்கு பாஸ்டர் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறாரு, என்னை கடிஞ்சு திட்டுறாரு, எனக்கு ஆலோசனை கொடுக்குறாரு, எப்போ பார்த்தாலும் என்னை குற்றப்படுத்திட்டே இருக்காரு, எனக்கு பிடிக்கவே மாறுதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்படின்னா அது கெட்ட குமாரம் மாதிரி வழி தவறி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு எப்போ புத்தி தெரியும், பண்ணி தின்ற தவிட்டாண்ட போகும்போது தான் என்ன வரும், புத்தி வரும். இல்லை அதனால் நம்ம பார்க்குறோம், இவன் சுய இஷ்டம் போல வாழ விரும்பினவன். யாருக்கும் இவன் கட்டுப்பட்டு நடக்க என்ன பண்ணலைங்க, விரும்பலை. சில நேரத்தில் மனைவி, உங்கள் கணவனுக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது அவசியம். பிள்ளைங்க, உங்கள் பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நீங்கள் அடங்கி இருக்க வேண்டியது அவசியம். ஆமாம், சபை மக்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற திருச்சபையிலே நீங்கள் நிலைத்திருந்து உங்கள் ஊழியக்காரருக்கு அடங்கி இருக்க வேண்டியது அவசியம். அப்போதான் தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும், தேவனால் உயர்த்தப்பட முடியும். அல்லேலூயா. ஆமாம், உங்களை ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு மட்டும் எங்களாண்ட கொடுக்கல, உங்களை திருத்துவதற்கும் தேவன் எங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். பிள்ளைங்கள் அப்படிதான். ஆகவே இவன் பார்க்குறோம், இவன் யாருடைய ஆலோசனை விரும்பலை, யாருடைய புத்திமதியும் விரும்பல, யாருக்கும் இவன் அடங்கி இருக்கவும் என்ன பண்ணல, விரும்பவில்லை. இவனுக்கு பிடிக்கல. நானே ராஜா, நானே மந்திரி. சிலர் அப்படிதான் இருப்பாங்க பாருங்க. சிலர் வீட்டில் யாருக்கும் அடங்க மாட்டாங்க. பைபிளில் கூட இருக்கு, அவள் அடங்காதவளும் எழுதியிருக்கு. அதனால நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த பிசாசு பிடித்த மனிதனை குறித்து மார்க் 5 வாசிக்கும் போது, அவனை ஒருவனாலும் அடக்க கூடாது இருந்ததாம். யாராலையுமே அவனை அடக்க முடியாதான். அப்படின்னா அது யாருடைய கேரக்டர், பிசாசனுடைய கேரக்டர்ஸ். ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பவுமே நமக்கு அந்த தேவ பயம் இருக்கணும். நம்ம கர்த்தருக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கணும்,
நம்ம கொடுத்திருக்கிற பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்திருக்கணும். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கணும். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கணும். அப்பதான் நாம் தேவனால் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இவன் மனம் போல வாழ விரும்பின ஒரு மனிதன், இஷ்டம் போல வாழ விரும்பின, யாருக்கும் அடங்காதவனாய் ஜீவித்த ஒரு மனிதன். அதுக்கு அடுத்தது அவனுடைய கேரக்டர் நம்ம பார்க்கும்போது வேதம் சொல்லுது, அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். அப்படின்னா ரொம்ப தீய சிந்தனை நிறைந்தவன். ஆமா, அவன் நேர்மையான வழியில முன்னேறணும்னு என்ன பண்ணல, அவன் நினைக்கவே இல்லை. நீதியா வாழணும்னு சொல்லி அவன் விரும்பவே இல்லை. அவனுடைய பார்க்கிறோம், அவனுக்கு அநேக தவறான சிநேகிதர்கள் அவனுக்கு இருந்தார்கள். அவன் ஒழுக்கம் இல்லாத, ஒழுக்கம் கெட்ட ஒரு மனிதனாய் அந்த சமுதாயத்தில் வாழ அவன் விரும்பினான். நம்ம அதான் பார்க்கிறோம். ஏன் பண்ணி தின்ற தவிட்டு சாப்பிட்டாவது என் பசி தீருமான்ற அந்த அவல நிலைமைக்கு அவன் போனது காரணம் என்ன? இவன் ஒழுக்கத்தை என்ன பண்ணான்? வெறுத்தான். இன்னைக்கு நம்ம கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தரோட ஐக்கியமா இருக்கணும். அதோட கர்த்தருக்கு பயந்த பரிசுத்தவான்களோட, பரிசுத்தவாட்டிகளோட நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா வேதம் சொல்லுது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன இல்லையா, சம்பந்தம் இல்லை. சிலருக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு அவிசுவாசியா இருப்பான். இல்லை, அவங்கள தான் உயிருக்கு உயிரா யாருங்க நேசிக்கிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, அவ தாங்க என் உயிர், அவன் தாங்க என் உயிர். இன்னும் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டிருங்கள். ஆமாம், நல்லா உங்களை விட நல்லா ஜெபிக்கிற, உங்களை விட கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற, இல்லையா, உங்களை விட நல்லா ஜெபிக்கின்ற, தேவ பயமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளோட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவங்களோட நல்லா ஐக்கியப்படுங்க. அவங்க உங்களுக்கு நல்ல கர்த்தருக்குள்ளாய் இன்னும் நீங்கள் வளருவதற்கு அவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள். பைபிளில் கூட பார்க்குறோம், தானியேலுக்கு 3 நண்பர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்கள யாருங்க? ஜெபிக்கின்ற ஜெப வீரர்கள். நாம எப்பவுமே நமக்கு உலகத்துல நம்ம துன்மார்க்கர்களோட, பாவிகளோட நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணக்கூடாதான், இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு சீரழிந்து போவதற்கு காரணம் அவருடைய தவறான ஃப்ரெண்ட்ஷிப், இல்லையா? ஸோ இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஸோ ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கணுமா? கர்த்தருக்கு பயந்த கர்த்தருடைய பிள்ளைகளோட தான் நம்முடைய ஐக்கியத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவங்கள தான் நம்முடைய சிநேகிதர்களாய் அவர்கள் காணப்பட வேண்டும். ஆனால் இவன் அப்படிப்பட்ட நல்லவங்களோட பழக விரும்பலை. இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் யாரா இருந்தது? துன்மார்க்கர்களோட இருந்தது. சபையில் கூட சில நேரங்களில் நான் பார்க்குறேன், நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்க நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளோட நல்லா ஐக்கியப்பட்டிருப்பாங்க. சில விசுவாசிகளுக்கு பிடிக்காது பாருங்க. 2 பேரும் ஒரே சபையில் தான் இருப்பாங்க, ஆனால் இவங்களோட சேரவே மாட்டாங்க. இவங்களை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவர் ஆவிக்கும் அவர் ஆவிக்கும் என்ன பண்ணாது, ஒத்து போகாது. ஏன் அப்பனா அது வேற ஆவின்னு அர்த்தம் இல்லை. எப்பயுமே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்ணுவாரு, அவருடைய அன்பினால நம்ம இணைப்பார். ஏன்னா சபை என்பது ஒரு குடும்பம். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட இயேசுவின் பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஒருவரோடு என்ன பண்ணமா, ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு கிராமத்தில் 5 விசுவாச குடும்பம் இருக்கீங்கன்னா, நீங்கள் அங்கே ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டு வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணலாம், கூடி ஜெபிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கூடி வேதத்தை வாசிக்கலாம். என்ன, அங்கே கூடி வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன பண்ணலாம், சுவிசேஷத்தை அங்கே இருக்கிற புறஜாதி மக்களுக்கு நீங்கள் அறிவிக்கலாம். ஸோ இப்படி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளோட, கர்த்தருக்கு பயந்தவர்களோட நாம் ஐக்கியப்பட வேண்டியது அவசியம். ஆனால் இவனுக்கு தகப்பனோடவும் ஐக்கியம் இல்லை. ஆனால் இவன் யாரோட ஐக்கியத்தை வச்சிருக்கிறான்? துன்மார்க்கர்களோட, பாவிகளோட இவனுடைய ஐக்கியம் இருந்தது. இன்னைக்கு நிறைய, அதனால தான் இன்னைக்கு நிறைய சபையில் கூட நிறைய பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னா, தவறான ஆட்களோட இவர்கள் ஐக்கியமாக இருப்பார்கள்.
கேட்டால் அவனால் எனக்கு நிறைய லாபம் வருது, அவங்களால எனக்கு அநேக நன்மைகள் கிடைக்குது, அவங்க மூலமாக எனக்கு நிறைய வியாபாரம் நடக்கு அப்படின்வாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா சங்கீதம் 1:1 சொல்கிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எல்லாரோடும் பேசலாம், தப்பில்லை, எல்லாரையும் நேசிக்கலாம், தப்பில்லை. ஆனால் நம்ம யாரோடும் ஐக்கியப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளோட, கர்த்தரோட, கர்த்தருடைய ஊழியர்களோட தான் நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் இருக்காங்க, ரொம்ப நல்லா வேலை செய்வாங்க பாருங்க, 2 பேர் ஒன்றா நல்லா பேசி சிரிக்கிறத பார்த்தா இவங்களுக்கு பிடிக்காது. உடனே போய் அவரை பற்றி இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி அவர் மேலே வெறுப்பை உண்டாக்கி, இல்லையா, உடனே என்ன பண்ணுறாங்க, பிரித்து விடுவார்கள். அது ஒரு பொல்லாத ஆவி, அது பிசாசுனுடைய ஆவி, இல்லையா. சில நேரங்களில் சபைக்குள்ளே கூட அப்படி இருக்கும். இல்லாத பொல்லாதெல்லாம் மற்ற விசுவாசிங்க மேலே சொல்லி, ஊழியக்காரங்க மேலே சொல்லி என்ன பண்ணும், சபையை குழப்பத்துக்குள்ளே நடத்தும். அது அசுத்தாவி. ஆனால் பரிசுத்தாவியானவர் எப்பயுமே என்ன பண்ணுவார், தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றி இருக்கிறாராம். அவர் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். அவர் இருக்கிற இடத்துல இன்னும் அன்பில் வளருவார்கள். ஆமாம். அதனால் நம்ம எங்கே போனாலும் நாம் கூட போகிற இடத்துல சமாதானம் தான் வரணுமே ஒழிய, போகிற இடத்துல என்ன வரக்கூடாது, பிரிவினை வரக்கூடாது, குழப்பம் வரக்கூடாது. இல்லை, சிலர் எங்கே போச்சோ அங்கே அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே சமாதானக்காரர்களாக இருக்கணும். நம்ம பிரிவினையை உண்டாக்குகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை கோல் சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. இவன் பார்க்குறோம், இவன் ஐக்கியம் தவறான ஆட்களோடு இருந்தது. அதனால தான் இவன் பண்ணி தின்ற தவிட்டை தின்ன வேண்டிய நிர்பந்தமான நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஏன்னா அவங்க அப்பா வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. ஆனால் இவன் பண்ணியை தின்கிற தவிட்டை சாப்பிடக்கூடிய அந்த நிர்பந்தமான நிலை ஏன் வந்துச்சு? இவனுடைய ஐக்கியம் சரியில்லாததாய் காணப்பட்டது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்களா, நீங்கள் யாரோட பழகுறீங்க, யாரோட இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஆமாம் ஆமாம். சபையில் கூட சில நேரத்தில் எல்லாரும் பரிசுத்தவான்கள்னு சொல்ல முடியாது. இங்கேயும் சில பாவிகள் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களோட சேர்ந்து உங்கள் லைஃப்பை என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. நல்ல கர்த்தருக்கு பயந்தவர்களோட நீங்கள் ஐக்கியப்படுங்கள், அவர்களோட ஒருமனப்படுங்கள், அவர்களோடு இணைந்து ஜெபியுங்கள், அவர்களோடு இணைந்து இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதோட மாத்திரம் இல்லை, இந்த மனுஷனிடத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இவன் பிரிந்து போக விரும்பினவன். அப்பாவோட இருக்கிறது இவனுக்கு விருப்பமே இல்லை. எப்படா வீட்டை விட்டு போவன்னு தான். சில கூட அப்படி தான் சொல்லுவாங்க, எப்போ தான் +2 முடிப்புன்னு தெரில, என்னை எங்கேயாவது ஹாஸ்டலில் கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, விட்டுடுங்க, அப்புறம் தான் தெரியும் என்ன அம்மாவுடைய அருமை அப்பாவுடைய அருமை எப்போ வரும். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்க மாறுது மம்மி, இருக்கவே பிடிக்க மாறுது டேடி, சிலர் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன் இல்லை. ஸோ எப்போவுமே அப்பாவோட அம்மாவோட இல்லை, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற உறவுகளோட, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற சபையோட, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்களோட, ஆண்டவர் கொடுத்திருக்கிற சகோதர சகோதரிகளோட நம்ம இணைஞ்சிருக்கிறோமே, அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். பிரிவினை பிசாசுனால உண்டாகிறது. ஆனா ஒரு மனம் ஐக்கியம் தேவனால் உண்டாகிறது. சில ஆட்கள் பாருங்க, அந்த பிரிந்து போகிறதையே அதிகம் விரும்புவார்கள். அதுவும் அந்த காலத்திலலாம் நீங்கள் நம்முடைய சமுதாயத்தில் பொதுவாகவே எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நாளில் கூட்டு குடும்பங்கள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரே வீட்டில் இருப்பாங்க பாருங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம், அந்த குடும்பமே பரலோகம் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போலாம் கல்யாணம் ஆகி 3வது நாளே மருமக என்ன பண்ணுறா, புருஷனை விட்டுங்கன்னே தனியாக பாரு, ஏன் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் சோறு போடணுமா இல்லை. ஸோ பிரிவினை, குடும்பத்தில் பிரிவினை. அதனால் நீங்களாம் அப்படி இருக்கக்கூடாது. நீங்களாம் நல்ல சகோதரிங்க, நல்ல சகோதரர்கள், உங்கள் மாமனாரை மாமியாரை, உங்கள் அப்பாவை அம்மாவை, ஸோ உங்கள் உடன் பிறந்தவர்களை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. ஆமான்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். ஆமாம், எப்பயுமே நம்ம பிரிவினை என்ன பண்ணக்கூடாதான், விரும்பவே
கூடாது. ஒன்றாய் இருக்கிறதை நாம் விரும்ப வேண்டும். அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஏன்னா வேதம் சொல்லுது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது. சில அசுத்தாவி பிடிச்சவங்களாம் அந்த பிரிவினையை தான் விரும்புவாங்க. பிசாசு எப்பயுமே தனியாக இருக்க தான் விரும்பாம இருங்க. சாத்தானுடைய கேரக்டர் எப்படின்னா, தனியாக இருக்க தான் விரும்புவான். ஒன்றா இருக்கவே என்ன பண்ண மாட்டான், விரும்ப மாட்டான். எப்பயுமே சிலர் தனிமையே விரும்புவாங்க. அது கூட ரொம்ப ஆபத்து. பிள்ளைங்க கூட வீட்டில் என்ன பண்ணக்கூடாது, தனிமையை விரும்பக்கூடாது. உங்கள் பேரண்ட்ஸோடு இருக்கணும். உங்கள் பேரண்ட்ஸோடு உட்காந்து உங்களுடைய அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும். சில பிள்ளைங்களாம் காலேஜ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வந்தால் போய் ரூமை சாத்திடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டான், அதோட சாப்பாட்டுக்கு தான் வருவான். இன்னும் உங்கள் பேரண்ட்ஸோட நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணணும். குடும்பத்தாரோட, உங்களுடைய சகோதரிகளோட உங்களுடைய நேரத்தை நீங்கள் என்ன பண்ணணும், செலவு செய்ய வேண்டும். அப்போ தான் நீங்கள் அன்பில் வளர முடியும். அப்போ தான் நீங்கள் ஐக்கியப்பட முடியும். சபையும் அப்படி தான். உங்கள் ஊழியக்காரரோட நீங்கள் நல்லா ஐக்கியப்படணும். ஒருவேளை நேரம் கிடைக்கும்போது திருச்சபையில் வந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமாம், ஒருவேளை நேரம் இருக்கா, கர்த்தருடைய பிள்ளைகளோட கூட இணைந்து நீங்கள் வேதத்தை குறித்து நீங்கள் தியானிக்கலாம். ஸோ அந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இவன் வந்து ஐக்கியப்படுறதை விரும்பலை, இவன் பிரிந்து போகிறதை விரும்பினான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதனால் பிரிவினையை நாம் விரும்பக்கூடாது. சிலர் எங்கேயுமே நிலைச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த சபையிலே நிலைத்திருக்க மாட்டாங்க, கர்த்தர் கொடுத்த வேலையிலே நிலைத்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ், நாளைக்கு ஒரு பிஸ்னஸ், நாளான்னைக்கு ஒரு பிஸ்னஸ். இன்றைக்கி ஒரு இடத்துல கம்பெனியில் வேலை, நாளைக்கு ஒரு கம்பெனியில் வேலை, நாளான்னைக்கு ஒரு கம்பெனியில், இப்படி எங்கேயுமே நிலைச்சிராத ஒரு நிலைமை சிலருக்குள்ளே இருக்கும். அது கூட கேட்டிங்கன்னா அசுத்தாவியினுடைய கிரியை. அதனால் நம்ம பார்க்குறோம், இவன் பிரிவினையை விரும்பின ஒருவனாக இருந்தான். இவன் சிற்றின்ப பிரியனாக இருந்தான். இல்லை, அப்பா வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை விட அவன் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது, தவறான வழியில் அவன் அனுபவித்த அந்த சந்தோஷங்கள் அவனுக்கு பெரிதாய் காணப்பட்டது. இல்லை, அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், பிரிந்து போகிறான். ஸோ கடைசியாக சந்தோஷத்துக்கு பதிலாக இவன் வாழ்க்கை என்ன செஞ்சது, துக்கமாய் மாறினது. இல்லை, கொண்டாட போனான், ஆனால் இப்போ என்ன பண்ணாச்சு, திண்டாட வேண்டிய நிலைமைக்கு போயிட்டான். சிலர் அப்படிதான். ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பத்தோட, ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளோட, ஆண்டவர் கொடுத்திருக்கிற திருச்சபையோட இல்லையா இணைந்து செயல்படாம சில நேரத்தில் பிரிந்து போய் அவர்கள் கொண்டாட வேண்டியவர்கள் என்ன ஆயிடுறாங்க, திண்டாட வேண்டியவர்களாய் மாறிவிடுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லை, இப்ப எல்லாவற்றையும் இழந்து போனான். எல்லாத்தையும் என்ன பண்ணானா, அழித்து போட்டான். அப்ப இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவன் என்ன பண்ணுவானா, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அழித்து விடுவான். கர்த்தர் கொடுத்த சரீரத்தை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சில நேரத்தில் அவன் புத்தீனமான காரியங்களினாலே அவன் அழித்து விடுகிறான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இல்லை, நம்ம சிலர் வந்து உருவாக்குவார்கள், ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க, அழிப்பார்கள். அருமையா, சிலரு ரொம்ப ஞானமா குடும்பத்தை கட்டி எழுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு செய்யக்கூடாது. சில ஆட்கள் நீ எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அதை ஒரே நாளில் என்ன பண்ணுவாங்க, செலவழித்து விடுவார்கள். ஆமாம், அதுவும் சில சகோதரிமார்கள்லாம் அதில் ரொம்ப கிரேட். அதே சமயத்தில் ரொம்ப சிக்கனமாக இருக்கிறதுலையும் ரொம்ப கிரேட். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன பண்ணுறாளாம், கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ரொம்ப ஞானமாக நம்ம குடும்பத்தை நடத்தணும். இவன் என்ன பண்ணான்னா, தன் ஆஸ்தி அழித்து போட்டான். அதாவது தன் தகப்பனுடைய அன்பை இழந்தது மாத்திரம் இல்லை, தகப்பனிடத்திலிருந்து இவன் பெற்றுக்கொண்டு வந்த அந்த ஆஸ்திகளை என்ன பண்ணிட்டானா, அழித்து போட்டு விட்டான். கடவுள் நமக்கு நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறார். சில நேரத்தில் பாவத்தினாலே தீட்டுப்படுத்தி, குடியினாலே, போதை வஸ்துக்களால், இன்னும் பலவிதமான அசுத்தமான பாவங்களினாலே இல்லையா இன்னைக்கு மனிதர்கள் தங்களை அழித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். சபைக்கு வந்து கூட சில நேரத்தில் சில விசுவாசிகள் இன்னும் பீடிக்கு, சிகரெட்டுக்கு, குடிக்கு, புகையிலைக்கு இல்லையா இன்னும் பொடிக்கு
இல்லையா, இன்னும் வெத்தலை பாக்குக்கு, இப்படிலாம் அடிமைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த சரீரம், இதை நம்ம பாவத்தினால என்ன பண்ணக்கூடாது, அழிச்சிடவே கூடாது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற கிருபைகள், அதை நம்ம அழிச்சிடக்கூடாது. ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற உயர்வு, மேன்மை, கனம், அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அழித்து போட்டு விட்டக்கூடாது. சில நேரத்தில் புத்தீனமாக நடந்து, இல்லையா, தவறான வழியில் போய், இல்லையா, ஸோ இன்னைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத விதத்தில் செயல்பட்டு தங்கள் குடும்பத்தை சீரழித்து விடுகிற, இல்லையா, வாழ்க்கையை சீரழித்து விடுகிற, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை சீரழித்து விடுகிற இந்த இளைய குமாரன மாதிரி சில நேரங்களில் சில செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு தான் செலவு பண்ணணும். ஆடம்பரத்தை விரும்பக்கூடாது, சுகபோகமான வாழ்க்கையை விரும்பக்கூடாது. தகுதிக்கேற்றபடி தான் நம்ம உடுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில அம்மாமாருங்க இருக்காங்க, 1000 புடவை இருந்தாலும் பத்தாது. இல்லை எங்க ஒரு நாளைக்கு ஒரு புடவை கட்டினா கூட எத்தனை நாளைக்கு எத்தனை கட்ட போறீங்க? 365 நாள்ல யோசிச்சு பாருங்க. சிலருக்கு 1000 ஃபேன் ஷர்ட் இருந்தாலும் பத்தாது. சிலருக்கு விதவிதமான நகைகள் இருந்தாலும் என்ன பண்ணாது, பத்தாது. இன்னும் நியூ மாடல் வந்திருக்குங்க, எடுக்கணும், கடன் வாங்கியாவது எடுத்துடணும். அப்படின்னா நீ அழிச்சு போடுறன்னு அர்த்தம். ஸோ குடும்பத்தை கூட ஞானமாக நம்ம என்ன பண்ணோமா, நடத்தணும். இவன் பாருங்க, தகப்பன் கொடுத்த ஆஸ்தியை தவறான வழியில் என்ன பண்ணானா, செலவு செய்தான். நம்மளாம் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. சகோதரிங்களாம் நல்லா ஜெபிக்கணும். ஆமாம், சில ஆட்கள் வீட்டிலே சாப்பிட மாட்டான், ஹோட்டல்லே சாப்பிட்டு கடைசியாக வீட்டையே திவால் ஆக்கிடும். அந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்கான். ஆமாம், சிலர் வீட்டில் கறி இருந்தால் தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன். வேதம் சொல்லுது, போஜன பிரியனானால் அவன் தொண்டையில் என்ன வைக்கணுமா, கத்தியை வைக்கணுமா. டாக்டர் வைப்பார் ஒரு நாள். ஆமாம், வயிற்றுக்கு போஜனம் தேவைதான், ஆனால் வெறும் கறியே தான் வேணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அதனால் வரவுக்கு தகுந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் செலவு செய்ய வேண்டும். எதையும் வீணாக அழிச்சிடக்கூடாது. இவனை பார்க்குறோம், அவன் தன் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு போன அந்த ஆஸ்தியை என்ன பண்ணானா, அழித்து போட்டான். இல்லை இன்னைக்கு நிறைய பேர் ஆடம்பரமாக வாழறவன் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை அழிக்கிறான்னு அர்த்தம். வீணாய் செலவு பண்ணுகிறவர்கள், இல்லையா, சொகுசான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். நமக்கு எல்லாம் தேவைதான், ஆனால் நமக்கு அவசியம்னு சிலது இருக்கு. எது அவசியமோ அதை தான் நம்ம பயன்படுத்தணும். பார்க்குறதெல்லாம் வாங்கி, இல்லை, வீண் ஆடம்பரமாய் வாழ்ந்து கடைசியாக கடலில் சிக்கி, இல்லையா, வாழ்க்கையை வீணாக போயிடக்கூடாது. அதுவும் நான் பார்க்குறேன், சிலர்லாம் கடன் வாங்கிறதுக்கு பயப்படவே மாட்டீங்க. இல்லை, வேதம் சொல்லுது, கையெடுத்து பிணைக்கப்பட்டு கடனுக்காக கையெடுத்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுகிறவர்கள் ஒருவன் ஆகாதே. நீ கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது அவன் நீ படுத்திருக்கிற படுக்கை கூட என்ன பண்ணுவானா, எடுத்து கொண்டு போயிடுவான்னு வசனம் சொல்லு. அன்பினாலே என்று வேறொன்றில் என்ன பண்ணாதீங்க, கடன்படாதிருங்கள்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு கடன் இல்லாத ஆளுங்களே இல்லை. பார்த்தா ஆன்லைனில் போட்டுறது. இப்போ வேற நிறைய என்ன வந்துச்சு, கிரெடிட் கார்டு, ஆன்லைன். இப்போலாம் நிறைய கேட்டால் மாதம் வாங்குகிற சம்பளம் இஎம்ஐக்கே பத்த மாறுது பாஸ்டர். ஏன் கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் பொறுமையாக இருந்துன்னா கர்த்தர் கடன் இல்லாத கொடுப்பார் இல்லை? இஎம்ஐ போட்டு தான் வாங்கணுமா? யோசிச்சு பாருங்களா. டிவி இஎம்ஐ, வாட்ச் இஎம்ஐ, செல்ஃபோன் இஎம்ஐ, சேரை கூட இஎம்ஐ இல்லை? அது பிசாசுனுடைய தந்திரம். உன்னை கடலில் சிக்க வைக்கிறதுக்கு சில நேரத்தில் சாத்தா என்ன பண்ணுவான் அந்த மாதிரி. அதுவும் இப்போலாம், அந்த காலத்திலலாம் ஆண்கள் தான் அப்படிலாம் செஞ்சாங்க. இப்போலாம் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக செய்கிறாங்க. ஆமாம், இந்த இஎம்ஐயில் வாங்குகிற சகோதரிகள் சகோதரர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
கடைசியாக சிக்கலில் மாட்டி கடைசியாக கடன்காரனாகி நடுத்தெருவில் நிற்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதுவும் பிசாசு இப்போலாம் இந்த கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கான் இல்லை, நீ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், ஒரு மாதம் பொறுத்து என்ன பண்ணலாம், கட்டலாம். இவர் வாங்கி கடைசியாக கட்ட முடியாத திவாலாகி நடுத்தெருவில் நிற்க வேண்டிய நிலைமை. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அவன் அழித்து போட்டான். நம்ம எதையும் என்ன பண்ணக்கூடாது, அழிக்கக்கூடாது. ரொம்ப ஞானமாக செலவு பண்ணும் இல்லை, அது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பாருங்க, இவன் இப்படி வாழ்ந்தபடினால தான் கடைசியாக எங்கே போயிட்டான், பன்றி தின்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காத அந்த அவல நிலைமை. பாருங்க, எவ்வளோ அந்தஸ்தில் இருந்தவன், எவ்வளோ உயர்ந்த நிலைமையில் இருந்தவன், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானுடைய பிள்ளை. இவன் வீட்டில் ஏராளமான வேலைக்காரர்கள். ஆனால் இவனும் வேலைக்காரனை விட கேவலமான ஒரு நிலைமையில இன்றைக்கு போனதுக்கு காரணம் என்னது, இவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினது இல்லை, தகப்பனை விட்டு போனது, தகப்பன் மீது அன்பில்லாமல் வாழ்ந்தது. ஸோ தவறான ஸ்நேகம். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உலக பிரகாரமாக மட்டும் இல்லை, பல நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் கூட ஆண்டவருடைய அன்பை அறியாமல் தேவனை விட்டு, உங்களை படைத்த தெய்வத்தை விட்டு இல்லை, நீங்கள் ஆண்டவரை தேடாமல் தூரமாக போகும்போது நீங்கள் போக 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 உங்கள் வாழ்க்கையில் வேதனையும் கண்ணீரும் துக்கமும் தான் அதிகரிக்குமே தவிர உங்களால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, நம்மளாம் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கைலாம் கூட எப்படி இருந்தது, வெறுமையாக இருந்தது. ஸோ இயேசுவை தேடாத வரைக்கும் வேதனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில பெருகினது இல்லை. ஏன்னா அன்னைக்கு நம்ம தேவனை விட்டு என்ன பண்ணோம், தூரமாக இருந்தோம். இந்த கெட்ட குமார மாதிரி, அப்பாவை விட்டு இவன் தூரமாக போன மாதிரி, சிலர் கடவுளை விட்டு பாவத்தினாலே, சிலர் அறியாமையினாலே இல்லையா, சிலர் அசுத்தமான சிற்றின்பங்களினாலே இழுக்கப்பட்டு இன்னைக்கு தேவனை விட்டு தூரமாய் போகிறவர்கள் இந்த பண்ணி தின்கிற தவிட்ட தின்னக்கூட அவனுக்கு முடியாத, அது கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டது போல சில நேரத்தில் குறைவுபட தொடங்குகிறார்கள். வசனம் சொல்ற, அவன் குறைவுபட தொடங்கினான். கடவுளை விட்டு தூரம் போக 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 என்ன வருங்க, குறைவு வரும். வியாதி, வறுமை, தரித்திரம், கடன், ஏழ்மை இல்லையா, கண்ணீர், வேதனை, துக்கம். ஏன் அப்படின்னா, நீங்க தேவனை விட்டு எங்க போயிருக்கீங்க அர்த்தம், தூரமா போயிட்டீங்க. உங்களை படைத்தவரை விட்டு இல்லை, உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிற தெய்வத்தை விட்டு, உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற அந்த அன்பான தகப்பனை விட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தூரமாய் போய்விட்டீர்கள். அதனால தான் உங்க வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு, குறைவுபட தொடங்கி இருக்கிறது. ஸோ இவன் குறைவுபட தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இப்ப என்ன வந்தது, அவனுக்கு புத்தி தெளிந்தது. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில கூட கடவுளை விட்டு தூரம் போகிறவருடைய வாழ்க்கையில சில நேரத்தில் பல துன்பங்கள் வரலாம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, நீங்க மறுபடியும் உங்களை படைத்த தெய்வத்தினிடத்திலே வந்துவிட வேண்டும். கடவுள் உங்களை நேசித்து கொண்டிருக்கிறார் இல்லை, அவர் உங்களுக்கான சகல ஆசீர்வாதமும் அவரிடத்துல உண்டு. அந்த பையன், அந்த இளையகுமாரன் சொல்றான், என் அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு கூட என்ன இருக்கு, பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. வேதம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவளுக்கோ என்ன இல்லையா, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரோட இருக்கும்போது, ஆண்டவரை தேடும்போது இந்த உலகத்துல எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாம், நம்மளாம் அதை அனுபவிச்சிருக்கோம். கர்த்தரை தேட 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 நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, நிறைவாக்குகிறார். சில நேரம் இயேசுவை தேடி வந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கூட சில காலங்கள் குறைவு இருக்கும். எடுத்த உடனே ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருவாருன்னு இல்லை, ஆனா உன்னை உருவாக்கி உன்னை ஆசீர்வதித்து ஆண்டவர் உன்னை எல்லா நன்மைகளால நிரப்பி இந்த பூமியில உன்னை பாக்கியவனாய் பாக்கியவதியாய் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. ஆமா, நம்ம சபையில எத்தனையோ பிள்ளைங்க ஒண்ணுமே இல்லாத இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க வந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஒரு குறைவும் இல்லாம கர்த்தர் உங்களை சம்பூர்ணமா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நீங்க அப்பாவோட இருந்ததுனால. அல்லேலூயா. ஆமா, இவன் அப்பா விட்டு தூரம் போனதுனால எல்லாத்தையும் இழந்தான்,
குறைவுபட தொடங்கினா இப்போ பசினால சாகறான். இல்லை, சிலர் பாருங்க, வேதனை, வியாதி, வறுமை, தரித்திரம், இதெல்லாம் என்னதுங்க? பசி. இதெல்லாம் குறைவு. ஏன் இந்த குறைவு அப்படின்னா, நீ கடவுளை விட்டு, உன்னை படைத்தவரை விட்டு, உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிற விட்டு, இல்ல உனக்கு இந்த வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிற தெய்வத்தை விட்டு நீ தூரமா போனதுனால இன்னைக்கு வியாதி, வறுமை, வேதனை, கண்ணீர், துக்கம். ஆனா ஆண்டவர் அந்த இளைய குமாரன் புத்தி தெளிஞ்ச போது சொல்றான், இனி நான் இங்க இருக்க மாட்டேன், எழுந்து எங்க போறேன்? எங்க அப்பாவிடத்துக்கே நான் போக போறேன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில உங்களில் சிலர் கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கலாம். அதனால நீங்கள் குறைவுபட தொடங்கி இருக்கலாம். அதனால உங்கள் ஆஸ்தியை நீங்கள் அழித்து போட்டவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அன்போடு தம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். உன்னை நீ இவ்வளவு பெரிய பாவியா இருந்தியே அப்படின்னு ஆண்டவர் உன்னை ஒதுக்குகிறவர் அல்ல. நீ எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டியே அப்படின்னு சொல்லி தேவன் உன்னை வெறுக்கிறவர் அல்ல. என்னை விட்டு தூரம் போய்விட்டாயே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உன்னை புறக்கணித்து தள்ளுகிறவர் அல்ல. இன்றைக்கும் நான் கர்த்தரை விட்டு போனதுனால தான் இந்த நிலைமை, இந்த பரிதாபம் சொல்லி நீ உணர்ந்து என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நான் இனி உம்மையே சேவிப்பேன், உம்முடைய பிள்ளையாய் வாழ்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரிடத்துல வருவீர்களானால், அந்த இளைய குமாரன் திரும்பி வந்தபோது அப்பா என்னெல்லாம் கொடுத்தாராம்? அவன் மேல மனதுருகினார், அவனை கட்டி பிடிச்சு முத்தமிட்டார், அவன் கைக்கு மோதிரத்தை போட்டாரு, அவன் காலுக்கு பாதரட்சியை போட்டாரு, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்து வித்தார். ஆண்டவர் கூட பாருங்க, நம்ம எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் ஆண்டவரிடத்துக்கு திரும்பி வரும்போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து அசுத்தமான தீட்டான நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி நமக்கு நீதியின் சால்வையை ஆண்டவர் தரிப்பிக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா இடத்துல வந்தா உன் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, உன்னை நீதிமானாய் கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தகப்பன், அதுவும் அந்த வஸ்திரம்லாம் தகப்பன் உடுத்துகிற அந்த வஸ்திரம் அந்த நாட்களில் ராஜாக்கள் உடுத்துகிற மாதிரி விலையுறந்தது. ஸோ அந்த வஸ்திரத்தை இவனுக்கு உடுத்தினார். ஆனால் முன்ன இவன் போட்டிருந்த வஸ்திரம் என்னது? கிழிஞ்சு போனேன், அழுக்கடைந்த, இல்லையா, துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு வஸ்திரம். இல்லை, நம்மளாம் கூட ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, ஆண்டவருக்குள்ள வருவதற்கு முன்பாக சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு கட்டுறதுக்கு ஒரு சேரை கூட இல்லை பாஸ்டர். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நல்ல சேலையை, நல்ல வஸ்திரங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அம்மாவா இல்லையா? அம்மாங்க, ஆண்டவரை தேடும்போது நமக்கு ராஜ வஸ்திரங்களை உடுத்து மகிழ்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவனுக்கு பாருங்க, உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தினார். இல்லை, அவன் கைக்கு என்ன பண்ணாராம்? மோதிரம். அது அதிகாரத்தை குறிக்கிறது. நீங்க அதாவது ஆமானுடைய கையில இருந்த மோதிரத்தை எடுத்து ராஜா யாருக்கு போட்டாராம்? மொர்தெகாய்க்கு போட்டார். அவங்கிட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் அவனுக்கு இருந்த அத்தனை அதிகாரம் இப்ப யார் கையில வந்துருச்சு? ஆமா. ஸோ அந்த மாதிரி அவனை பாருங்க, அடிமையா இருந்தவன், ஆனா இப்போ பண்ணிய மேய்ச்சவன், ஆனா இப்போ அவனை என்ன பண்றாரு? அதிகாரம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்ற. நம்ம கூட ஆண்டவரிடத்துல திரும்பி வரும்போது நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம அதாவது நீதிமான்களாய் மாற்றுகிறது மட்டும் இல்லை, நம்மளை அதிகாரம் உள்ளவர்களாய் ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமா, உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறார், ஆஸ்தியை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார், மேன்மையை கொடுக்கிறார். பாருங்க, நம்மளை அநேகவற்றுக்கு அதிகாரியாய், அநேகவற்றுக்கு அதிபதியாய் நம்மை உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவர் நல்லவர்னு சொல்றாங்களா? கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களா? நன்றி, 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 நன்றி. ஒரு காலத்துல நாமெல்லாம் கூட எப்படி இருந்தோம்? அடிமை மாதிரி இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்மளாம் ராஜாக்கள் மாதிரி ஆண்டவர் வச்சிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிற இந்த உயர்வு, இந்த கனம், இந்த மேன்மை, இல்லையா, ஸோ இந்த ஐஸ்வர்யம், இந்த நல்ல ஆஸ்தி, இதெல்லாம் அப்பா நமக்கு அவர் மோதிரத்தை அணிவிச்சு கொடுத்ததுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பாதரட்சை. ஏன் பாதரட்சை? அந்த நாட்கள் அடிமைகள்லாம் பாதரட்சை போடக்கூடாதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிமைகள் என்ன பண்ணக்கூடாது? செருப்பு போட்டுட்டு நடக்கக்கூடாது, பாதரட்சை போடக்கூடாது. பாதரட்சை போடலன்னா அவன் அடிமைன்னு அர்த்தம். நம்ம தமிழ்நாட்டில் கூட அந்த கலாச்சாரம்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் ஒழிய பண்ணினதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஒரு காலத்தில் சில குறிப்பிட்ட மக்கள் ஊருக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? செப்பல் போட்டே போகக்கூடாது. அவர்களை அடிமைகளாய் வைத்திருந்தார்கள். ஆனால் நம்முடைய மிஷினரிமார்களுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவர்கள்தான் இந்த கலாச்சாரத்தை ஒழித்தார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமாம், உங்களுக்கெல்லாம் தெரியுமா, ஒரு காலத்தில் பெண்கள் ஜாக்கெட் அணியக்கூடாது. ஆமாம், அப்படிப்பட்ட கொடிய காலங்கள் நம்முடைய தேசத்தில் இருந்தது. ஆனால் நம்முடைய மிஷினரிமார்கள் வந்து தான் இன்னைக்கு பெண்களுக்கு விடுதலையை வாங்கி தந்தார்கள். அல்லேலூயா. ஆமாம், அதெல்லாம் அடிமைகளுக்கு அடையாளம். அப்படின்னா அவங்க அடிமை. ஆமாம், ஸோ அதனால தான் இவன் இப்போ இவனுக்கு என்ன சொல்றாரு? பாதரட்சியை உடுத்துங்க. ஏன்னா இவன் இனிமேல் அடிமை இல்லை, இவன் ஆளுகை செய்கிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சாப்பாட்டுக்கே அங்கே வழி இல்லை, ஆனால் இங்கே காளையை கொண்டு வந்து அடித்து பெரிய விருந்தையை வச்சிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. இதை ஏன் சொன்னாரு? கடவுளுடைய அன்பு அந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ததை போல, அந்த தகப்பன் தன் பிள்ளையை நேசித்தது போல நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை ஆண்டவர் காண்பிக்கும்படியாக இந்த ஊமையை இந்த இடத்துல கூறியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பிள்ளைங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டில் நல்ல சாப்பாடு கிடையாது பாஸ்டர், ஆனால் இன்னைக்கு என்னால் சாப்பிட முடியல, கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொல்கிறேன் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சிங்கக்குட்டி, அதான் ஃபாதர் பண்ணாரு, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுறவங்களுக்கு என்ன? அது குறைவுபடாது, குறைவுபடாது, குறைவுபடாது. இல்லை, ஆண்டவரை தேடாத வரைக்கும் குறைவு, 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 நஷ்டம், அழிவு. ஆனால் ஆண்டவரை தேடினதுக்கு அப்புறம் பாருங்க, ஸோ என்ன விருந்தா? ராஜ விருந்து, கொழுத்த கன்று. ஆமாம், நீங்கள் கூட ஆண்டவர் விட்டு தூரம் போயிருக்கீங்களா? இன்னைக்கு இயேசு உங்களை இருகரம் கூப்பி, இருகரம் நீட்டி உங்களை அன்போடு அழைக்கிறார். அவரிடத்துல வந்துருங்க. அவர் உங்களுக்காக உயர்ந்த வஸ்திரத்தை, உங்களுக்காக மோதிரத்தை, உங்களுக்காக பாதரட்சியை, உங்களுக்காக கொடுத்த விருந்த ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால் அந்த இளைய குமாரனை மாதிரி ஐக்கியமின்மை இருக்கக்கூடாது, தகப்பனுடைய அன்பை உணராதவர்களாக இருக்கக்கூடாது, பிரிந்து போக நினைக்கக்கூடாது, இச்சையின்படி வாழ நினைக்கக்கூடாது, அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்து எதிர்த்து நிற்கிறவளாய் இருக்கக்கூடாது, சுகபோகமாய் வாழ நினைக்கக்கூடாது, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்போடு நம்ம வாழக்கூடாது. ஸோ அப்படி இருப்போமானால் நாமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவன் நம்மை உயர்த்துவார்.